வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய இனிய உணர்வே என்னை கொள்ளாதே. அத்தியாயம் 2. வண்டியொட்டி தம்முள் எழுந்த கோபத்தை அடக்க வளவளவென்று வழியெல்லாம் பேசிக்கொண்டே போனார். அம்மா, ஊருக்கு புதுசு போல இருக்கு, இந்த கிராமத்தை முதல்ல கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது என்று லேசாக சாட்டையை மாட்டின் முதுகில் வீசியபடி ஆரம்பித்தார். நம்ம இந்த சாலை ஓரத்து படிக்குழியிலே தள்ள பார்த்தாரே அந்த ஃபியட் காருக்காரர், அவர்தான் இந்த ஊர் பெரிய தனக்காரர். சட்டநாதனின் ஒரே மகன், பார்த்திபன்னு பேரு. யார் இவர் என்று அவள் உள்ளம் கேட்ட கேள்விக்கு தானே பதில் கிடைத்து விட்டதை பற்றி மற்றற்ற மகிழ்ச்சி அவளுக்கு. அப்படியா? சட்டநாதன் அவர்களுக்கு இந்த ஊரில் ரொம்ப செல்வாக்கு இருக்குமே. மேலே பேசும்படி வண்டிக்காரரை உசுப்பினாள். இருந்தது. அவர்தான் இந்த ஊர் சிவன் கோவிலில் ஸ்தானிகராக இருந்தார். ஊருக்கு நாட்டாண்மைக்காரராக, பஞ்சாயத்து தலைவராக, ஊரில் நல்லது பொல்லாது எல்லாத்துக்கும் முந்தி இருந்து நடத்தி வைக்கிற பெரியவராக இருந்தார் புண்ணியவான். அப்படின்னா அவர் இப்போ இல்லையா? அவர் இறந்து போய் 2 ஆண்டுகள் ஆகுது. இப்போ சின்னவர் தலையெடுத்திருக்கிறார். இவரும் அப்பாவை போல கோவில் ஸ்தானிகராக இருக்கார். ஊர் விழாக்களில் வந்து பங்கு எடுத்துக்கிறார். எங்கள் பள்ளிக்கூட ஆண்டு விழாவில் வந்து தலைமை வகிச்சாரு. சிங்காரம் விடை புகுந்து பேசியது வண்டியோட்டிக்கு எரிச்சல் ஊட்டியது. புடிப்பையிலே சும்மா இரு, நான் பேசுகிறேன். சட்டநாதன்னா சிங்கம் போல இருப்பார். சும்மா ஆள் வந்து நின்னா போதும், நாம் கிடுகிடுன்னு நடுங்கி போயிடுவோம். அவர் பேரை கேட்டால் அழுத பிள்ளையும் வாயை முடிக்கும். அப்படி ஒரு தருவார். ஆனால் மனுஷன் ரொம்ப கருணையானவர். ஊரிலே வெள்ளம் வந்து குடிசை மக்கள் அவதிப்பட்ட உடனடியாக உதவி செய்ய முன் வந்து நிற்பார். தன்கிட்டே வாலி பார்க்குற ஆளுகளுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஏதாச்சும் துன்பம் வந்துட்டா தூண் போல துணையாக இருந்து உதவுவார். அவர் ஒரு மகராச மாதிரி வாழ்ந்துட்டு போயிட்டார். புண்ணியவான். அப்பாவை போல பேர் எடுக்க இவருக்கு ரொம்ப நாள் பிடிக்கும். ஏன், இவர் கொஞ்சம் கடுமையானவரோ? படித்தவர்னு கொஞ்சம் மிடுக்கு இருக்காதா பின்ன? அத்தனை சொத்துக்கும் ஒரே வாரிசு இவர்தான். பட்டணத்தில் ஃபார்மசிக்கு படிச்சுட்டு திரும்பி வந்தார். அடிக்கடி படிக்க வெளியூர் போயிட்டதாலே இவருக்கு ஊர் மக்கள் தொடர்பு அத்தனை கிடையாது. பக்கத்து டவுனிலே சட்டநாதன் மகனுக்காக ஒரு பெரிய மருந்து கடையை திறந்து கொடுத்தார். திறப்பு விழாவுக்கு யாரோ மந்திரி கூட வந்திருந்தார். விழா முடிஞ்சு வீட்டுக்கு வந்து காரிலிருந்து இறங்கினவர் நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு உள்ளே வந்து நாட்காலியில் உட்கார்ந்தார். மாரடைப்பு வந்துட்டுதா? பரவாயில்லையே, பட்டத்து அம்மாவுக்கு டாக்டர் போல விவரம் தெரிஞ்சிருக்கே. சாம்பவிக்கு கழுக்கென்று சிரித்தாள். பார்த்திபன் குடும்பத்தை பற்றி அவனை பார்த்தவுடனே சுவையான சங்கதி கிடைப்பதை உணர்ந்து மகிழ்ந்து போனாள். லேசான மாரடைப்புன்னு டாக்டர் அவரை படுக்கையிலே 6 வாரத்துக்கு இருக்க வச்சுட்டார். பட்டணத்திலிருந்து பெரிய வைத்தியர்கள் கூட வந்து பார்த்தாங்க. உடம்பு தேறி மனுஷன் முன் போல எழுந்து நடமாட ஆரம்பித்தார். பகவதி அம்மன் விழாவிலே கூட கலந்து கொண்டார். ஒரு நாள் காலை நிலங்களை பார்வையிட்டபடி வரப்பின் மேலே நடந்தவருக்கு மூச்சடிச்சது. வாய்க்கால் பின்னாடி கொஞ்சம் தூரத்திலேயே கரை ஓரமாக இருக்கிற பிள்ளையார் கோவில் அரச மரத்து மேடை மேலே உட்கார்ந்தவர் அப்படியே மயங்கி விழுந்துட்டார். ஆட்கள் தூக்கியாந்து வீட்டிலே போட்டாங்க. பிறகு வியப்புடன் வினவினாள் சாம்பவி. பிறகு என்ன? ஆசாமி போயிட்டார். உசிறு பிரிஞ்சு 1 மணி நேரத்துக்கு மேல் ஆச்சுன்னு டாக்டர்கள் சொல்லிட்டாங்க. ஐயோ பாவம், அனுதாபப்பட்டாள் அவள். அவரை நினச்சா எனக்கு கூட ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் அவர் பெண் ஜாதியை நினச்சா? மறுபடியும் சாட்டியை லேசாக மாட்டின் முதுகில் வீசினார் வண்டி ஓட்டி. பெரிய ஐயா ரொம்ப நல்லவர்னு ஊர் மக்கள் எல்லோரும் ஒருமிக்க பேசுவாங்க. ஆனால் அந்த அம்மாளை பற்றி கொஞ்சம் குறைவாக தான் சொல்லுவாங்க. இடை புகழ்ந்து விளக்கினான் சிங்காரம். பொடிப்பயலே, நீ சும்மா இருன்னு சொன்னேன் இல்லையா? நான் தான் பட்டத்து அம்மாவுக்கு விழாவாரியாக சொல்லிக்கிட்டு வரேனே, குறுக்கே பேசாதே என்று அதட்டி விட்டு தொடர்ந்தார். சட்டநாதன் ஐயா முப்பாட்டன் எல்லாம் ஜமீன் பரம்பரையை சேர்ந்தவங்க. பரம்பரை பணக்காரர் அவர். ஆனால் அவர் மனைவி ஒரு சாதாரண விவசாயி மகள். திடீர்னு அந்தஸ்தும் அழகான புருஷனும் கிடைச்சிட்டதும் அவங்க தலை ரொம்பவும் கனமாயிடுச்சு. யாரையும் நிமிஷத்திலே தூக்கி எறிஞ்சு பேசிவிடுவாங்க. ஒருத்தரையும் மதித்ததில்லை. அன்பா வேலையாட்கள் கிட்ட நடந்ததில்லை. ரொம்ப கண்டிப்பு. மனசுலே தான் கருணை இல்லைன்னா அந்த அம்மா கையும் கருணை கிழங்கு படுகருமி. அப்படியா? வியப்புடன் கேட்டாள் சாம்பவி. பார்த்திபனது தாயை பற்றி மேலும் தெரிந்து கொள்வதில் அவளுள் ஏன் இந்த ஆவல்? கணவர் போன பிறகு 1 ஆண்டு அந்த அம்மா வெளிவாசலுக்கு வந்ததில்லை. ஆனால் இப்போ எங்கேயும் வர தொடங்கியிருக்காங்க.
தாயை மகன் இங்கும் அங்கும் காரில் அழைச்சிட்டு போவார் போலிருக்கு. அதுதான் இல்லை, அம்மா வீட்டு வில்வண்டியிலே தான் வெளியே போவாங்க. காங்கேயத்து காலை கட்டி சதகை ஒழிக்க அவங்க வண்டி கிளம்பினா கிழக்கு திருக்கோடியிலே இருக்கிறவங்களுக்கு கூட கேட்கும். அப்படி அட்டகாசமான வண்டி அது. மேலும் மகனுக்கு அவங்களை கூட்டிக்கிட்டு அலைய பொழுது ஏது? நாள் முழுக்க அவருக்கு வேலை எக்கச்சக்கமாக இருக்கே. பக்கத்து டவுனில் இருக்கிற மருந்து கடை, அரிசி மண்டி, வெத்தலை மண்டி இதுகளை மேற்பார்வையிடணும். டவுனில் இவர்களுக்கு சில கட்டடங்கள் இருக்குது. அதுகளின் வாடகைகளை வசூலிக்கிறது. வங்கிக்கு போய் வந்து நஞ்சை புஞ்சை நிலங்களை பார்வையிட்டு காய்கறி தோட்டத்திலிருந்து அன்றாடம் காய்கறிகளை பறிக்க திருச்சி மொத்த வியாபாரிக்கு லாரியில் ஏற்றி விடுறது, இப்படின்னு பல வேலைகள். இது நடுவே கோயில் ஸ்தானிகர் பணி வேறு. ஊர் விழாக்களில் பெரிய தனக்காரர்னு கலந்துக்கிற கடமையும் சேர்ந்துக்கிட்டதாலே தன் காரிலே சுற்றிக்கிட்டு இருக்காரு. அந்த கேள்வியை கேட்கவில் மனதை அமைதி ஏற்பட போன்றதொரு படப்பிடிப்பில் சாம்பவி கேட்டுவிட்டாள். வீட்டிலே நாள் முழுவதும் மாமியாரோட போராடிக்கிட்டு இருக்கிற அவர் மனைவிக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கும் இல்லையா? வண்டி ஒட்டி கடகடவென்று சிரித்தார். இன்னும் அவருக்கு கால் கெட்டு போடலை. பெரிய இடங்களில் இருந்ததெல்லாம் பெண் தேடுறாங்களாம். அத்தனை சொத்துக்கும் அவர் தானே வாரிசு. வேறு குழந்தை ஏதும் கிடையாதே. அதனாலே அவருக்கு பெண் கொடுக்க யாருக்கும் கசக்கும். பொறாமையா கோபமா என்ற பேதம் காண முடியாதபடி கலவை உணர்வில் சாம்பவியை நெஞ்சு படப்படுத்தது. மனிதன் ரொம்ப திமிர் பிடிச்சவன்னு சொன்னீங்களே என்று உசுப்பினால் மீண்டும். கார் குழலை ஊதி மாட்டை மிரள செய்துவிட்டு என்னையே அதட்டினார். பார்த்தீங்களா? பணம் இருக்கிற திமிர் இல்லாமல் அது வேற என்னவாம். இவர்கிட்ட நான் பேசி பழகினதில்லை. ஆத்தாளை குணத்தில் கொண்டிருந்தால் ரொம்ப கர்வம் பிடிச்சவராக தான் இருப்பார். வண்டிக்கார ஐயா, நீங்கள் சொல்கிறது தப்பு. எங்கள் பள்ளிக்கூடத்து ஆண்டு விழாவுக்கு போன மாதம் வந்திருந்தார். எல்லா வாத்தியார்கிட்டையும் அன்பாக பேசினார். பரிசு வாங்கின ஏழை பையன்கள் கையை கூட குலுக்கி பாராட்டினார். சிங்காரம் குறுக்கிட்டான். போடா பொடி பயலே, இதெல்லாம் ஒரு தந்திரம். பின்னாலே ஏதாவது தேர்தல்னு வந்து அதுவே நின்று ஓட்டு பிடிக்க இப்படி ஒரு அஸ்திவாரம் போட வேணாமா? பணம் இருக்குது, அதுக்கு தகுந்த பதவிகள் வேணாமா? பணத்தை விட பதவிகளுக்கு பலம் அதிகமாச்சே. திடீர்னு ஒரு நாள் அரசியல் கோதாவிலே குதிச்சாலும் ஆச்சரியமில்லை. அவங்கள விடுங்க. ஊர் எப்படிப்பட்டது? தண்ணி வசதி எப்படி? இதுகளை சொல்லுங்க ஐயா. பேச்சை வேறு பக்கம் திருப்பினாள் அவள். கிட்ட நெருங்கிட்டு இருக்கோம். அதோ தெரியுதே, அதுதான் எல்லை பகவதி அம்மன் கோயில். வண்டியை நிறுத்துறேன். ஊருக்கு புதுசாக வரீங்க, மனசில் ஏதாவது வேண்டிக்கிட்டு அம்மனை வணங்குங்க, அத்தனையும் பழிக்கும். பகவதி ரொம்ப சக்தி வாய்ந்தவ என்றபடி விரைவாக வண்டியை ஓட்டி கோயில் எதிரே நிறுத்தி தாமும் இறங்கி வணங்கினார். சாம்பவி இறங்கி கை குவித்து பகவதியை வேண்டி கொண்டாள். தாயை, என் பெரியம்மா உடம்பு சீக்கிரம் குணமாகி எனக்கு ஒரு நல்ல வேலை சீக்கிரம் கிடைக்கணும். வண்டி மேலே போக தொடங்கியது. இப்போ நாம் கடை தெருவுக்குள்ளே வந்துட்டோம். பக்கத்து டவுனுக்கு சாமான் வாங்க யாரும் போக வேணாம். இங்கேயே நிறைய கடைகள் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கடைகள் திறந்ததும் இந்த இடம் கலகலப்பாக தெரியும். 8 வகுப்பு படிக்க ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. மேலே படிக்க பிள்ளைகள் பக்கத்து டவுனுக்கு போக பஸ் வசதி உண்டு. வெய்ய காலத்தில் தான் எங்கள் வாய்க்காலும் கிணறும் கொஞ்சம் காஞ்சி கிடந்தது. காவேரியிலே இப்போ தண்ணி வந்துட்டுது. மழை நல்லா பெய்தது. அதனாலே எங்கள் ஊர் பெரிய வாய்க்கால் பெருகி வழிஞ்சு ஓடுது பாருங்கள். எல்லா வீட்டுக்கும் தோட்டங்களிலும் பெரிய கிணறு இருக்குது. புருஷனும் மனைவியுமா இங்கே 2 வைத்தியர்கள் கிளினிக் வச்சு நடத்துகிறாங்க. பக்கத்து டவுனிலே பெரிய ஆஸ்பத்திரி, ஒரு தனியார் மருத்துவமனை எல்லாம் இருக்குது. கடை தெருவிலே காவல் நிலையம், தபால் ஆஃபீஸ் எல்லாம் இருக்குது. மின் வசதி உண்டு. பெரிய ஊர்னு சொல்லுங்கள். கண்களை நாலாபுறமும் ஓட்டினால் சாம்பவி உற்சாகத்துடன். அடுத்தபடியாக இங்கே வேதபுரிநாதர் கோயில்னு ஒரு சிவாலயம் இருக்குது. வேதபுரிநாதருக்கும் வேட்கண்ணம்மைக்கும் வருஷத்தில் சித்திரை மாத தொடக்கத்தில் தேர் திருவிழா உண்டு. ஊர் 2 பட்டு போகிறாப்புல கூட்டம் அக்கம் பக்கத்து கிராமங்களிலிருந்து குவிஞ்சிடும். இதை தவிர ஒரு விஷ்ணு கோயில், அரச மரத்தடை பிள்ளையார் இப்படின்னு பல கோவில்கள் இருக்குது. பெரிய ஊர் இது. கோயில்களுக்கு பஞ்சமில்லை, தண்ணிக்கும் பஞ்சமில்லை. இந்த ஊரில் முக்கியமாக 4 தெருக்கள் இருக்குது. வடக்கு தெருவில்தான் பெரிய தனக்காரர் வீடு இருக்குது. நீங்கள் போகிற உங்கள் உறவுக்காரங்க வீடு கிழக்கு தெருவில் இருக்குது.
இந்த 2 தெருவிலே தான் மாடி வீடுகள் அதிகம். வசிக்கிறவங்களும் கொஞ்சம் பசையுள்ள ஆசாமிகள். மற்ற தெருக்களில் ஓட்டு வீடுகள், வைக்கோல் வேய்ந்த சாதாரண கூரை வீடுகள் தான் அதிகமாக இருக்கும். பரவாயில்லை, நான் சுற்றி பார்க்கறதுக்கு முன்னாடியே எனக்கு ஊரை பற்றி இத்தனை விவரங்களையும் சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி. மெல்ல சிரித்தாள் சாம்பவி. இதை பார்த்துக்கோமா, இதுதான் பெரிய தனக்காரர் வீடு. இதுதான் வடக்கு தெரு என்று சாட்டையால் ஒரு வீட்டை சுட்டி காட்டினார் வண்டி ஓட்டி. மிக புதிய வெள்ளை சாயத்தில் சுற்றுச்சுவரும் நுகப்பில் கேட்டுமாக உள்ளே அடர்த்தியாக வளர்ந்து நடந்த மரங்களுக்கு இடையே வெகு தூரத்தில் சிறிது தெரிந்த நீல சாயம் பூசிய மாடி கட்டிடத்தை வியப்புடன் பார்த்தாள் அவள். ஊருக்குள்ளேயே இதுதான் கடல் போல பெரிய வீடு. மாடியிலே வேற புதுசாக அறைகள் கட்டினாங்கன்னு கேள்வி. வரப்போகிற மருமகளுக்கு போல இருக்கு, சிரித்தார் வண்டி ஓட்டி. ஆமாம், அதை கேட்டு சாம்பவியின் முகம் ஏன் இப்படி சிவக்க வேண்டும்? நெஞ்சு என் துடியாக துடிக்க வேண்டும்? என் உணர்வுகளின் கொந்தளிப்பின் ரகசியம் தன் உணர்வுகளின் கொந்தளிப்பின் ரகசியம் அவளுக்கே புரியாத புதிராக இருந்தது. இதுதான் கிழக்கு தெரு, அலமேல் அம்மா வீடு, இதுதான், நீங்கள் இறங்கலாம் என்று வண்டி ஓட்டி ஒரு வீட்டின் முன் வண்டியை நிறுத்தினார். பச்சை வண்ண சாயத்திலே தூண்கள் நிற்க, சிவப்பு சிமெண்டில் பளபளத்த திண்ணையும் வராந்தாவும் பெரிய தேக்கு மரக்கதவுடன் தெரிந்த வீட்டினை பார்த்து அவள் மனம் மகிழ்ந்து போனாள். நன்றி ஐயா என்று கும்பிட்டுவிட்டு சிங்கார பெட்டியை தூக்கி கொண்டு ஓடி கதவை தட்ட பின்னால் படியேறி நடந்தாள். பட்டணத்து அம்மா வந்துட்டாங்க. ஓங்கி குரல் கொடுத்து வீட்டு வேலைக்காரி புன்னகை பூத்த முகத்தோடு அவளை வரவேற்றாள். நடையில் கால் செருப்புகளை விட்டுவிட்டு உள்ளே நுழைந்தவளுக்கு வியப்பாக தான் இருந்தது. வீடு அப்பா சொன்னபடியே எல்லளவு பிசகாத கூடம், தாழ்வாரம் இத்தியாதிகளுடன் இருந்தது. பெரியம்மா அதை சுத்தமாக பளிச்சென்று வைத்திருப்பதை காணத்தான் மிக்க ஆச்சரியமாக இருந்தது. வாமா, மெல்லி குரல் எழுந்த கூடத்தின் அருகே விரைந்தாள். சுவர் ஓரமாக கிடந்த அகன்ற பெஞ்சு மீது விரிக்கப்பட்டிருந்த பஞ்சு மெத்தை மேலே நலிந்து கிடந்தாள் பெரியம்மா அலமேலு. முன்பு பார்த்ததை விட பாதியாக உடல் இழைத்து தலை தும்பை பூவாக வெளுத்து மிகவும் பலவீனமற்றவளாக காணப்பட்டாள். பெரியம்மா, என்ன இப்படி துரும்பா போயிட்டீங்களே என்ற அனுதாபத்துடன் அவளது கைகளை பற்றி கொண்டாள் சாம்பவி. உன்னை எப்போ பார்த்தது? இப்படி உயரமாக குத்து விளக்காட்டும் அழகாக வளர்ந்துட்டியே கண்ணாட்டி, இப்படி உட்கார். உன்னை தம்பி வாகிஷன் அனுப்பி வச்சதுக்கு நன்றி அம்மா. உடம்புக்கு என்ன பெரியம்மா என்று கேட்டபடி படுக்கை ஓரத்தில் வந்து அமர்ந்து கொண்டாள் சாம்பவி. ஒவ்வொரு டாக்டர் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. லேசாக இருதயம் பழுஞ்சடிச்சின்னு டவுன் வைத்தியர் பயமுறுத்தி படுக்கையில் ஓய்வாக கொஞ்ச நாள் இருக்கணும்னுட்டார். பெரியப்பா போன பிறகு தனியாக பெரிய வீட்டிலே பயமில்லாத வாழ்ந்தவ. நோய் என்றதும் கொஞ்சம் கிளியாயிடுச்சு. உதவிக்கு கூட துணையாக இருக்க உன்னை சில நாள் தங்கி இருக்க கடிதம் போட்டு வரவழைச்சேன். பெரியம்மா புன்னகைத்தாள். முத்துநாகம், குழந்தைக்கு பின்கெட்ட அண்டாவிலே தண்ணி நிரப்பிவை. முதல்ல குளிக்கட்டும், பிறகு சூடாக காப்பி கொண்டாந்து கொடு. பிறகு குழந்தையோட துணையா நம்ம ஊர் சிவன் கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை செய்துட்டு வா. முதலில் நம்ம ஊருக்கு சாம்பவி வந்திருக்கா, கோயிலுக்கு போய் வந்துடட்டும், எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று உத்தரவிட்ட அலமேலு தன் தலையணை அடியில் கிடந்த குத்துச்சாவியை எடுத்து சாம்பவியிடம் கொடுத்தாள். நீ இருக்கிறவரை இந்த வீட்டு பொறுப்பு இனி உன்னுடையது. உள்ளே என் பீரோவில் நான் கட்ட முடியாத அடுக்கி வச்சிருக்கிற பட்டு புடவைகள் சிலது இருக்கு. உனக்கு பிடிச்சது ஒன்றை எடுத்து கோயிலுக்கு போய் வர கட்டிக்கோ உத்தரவிட்டாள். சாம்பவிக்கு மகிழ்ச்சி கட்டுக்கொள்ளவில்லை. பெரியம்மாவுக்கு இப்படி ஒரு பெரிய மனசா? பீரோ தட்டின் உச்சியில் தெரிந்த மயில்கண் அரக்கு கரை பட்டு சேலை அவளுக்கு ரொம்ப பிடித்தது. அதற்கு தக்கபடி ஏறக்குறைய கரை நேரத்திலே அவளிடம் ஒரு ஜாக்கெட் இருந்தது. நல்லதாக போயிற்று. குளித்து முடித்துவிட்டு காப்பியை மட்டும் பருகிவிட்டு கோயிலுக்கு புறப்பட்டாள். போகும் முன் தன் அலங்காரத்தை ஒரு முறை அந்த அறையில் இருந்த பீரோவில் பதித்த பெரிய கண்ணாடியில் பார்த்து கொண்டாள். கொண்டையில் மல்லிகை பூச்சரமும் இடையில் பட்டு சேலையும் கண்களில் மகிழ்ச்சியின் பளபளப்புமாக தெரிந்த தன் உருவத்தை வியப்புடன் பார்த்து கொண்டாள். அவளது அழகு அவளுக்கே பிரமிப்பை தந்தது. மேற்கு தெருவை தாண்டி
அப்பால் தெரிந்த தென்னந்தோப்பின் இடையே சென்று ஒற்றையடி பாதையில் வேலைக்காரி முத்துநாகத்துடன் விரைவாகவே அவள் சிவன் கோவிலை அடைந்து விட்டாள். அப்பாடி, இத்தனை பெரிய கோயிலா? மனதில் வியந்து கொண்டு வெளிப்பிரகாரத்திற்குள் அவள் நுழைந்த போது எதிரே வந்த வாட்டசாட்டமான பெண்மணியைக் கண்டு ஒரு கணம் திகைப்பில் நின்று விட்டாள். வெள்ளை பட்டு சேலையும் வெள்ளை ரவிக்கையும் பட்டையாக திருநூறு அணிந்த நெற்றியுமாக ஓங்கி உயரமாக கோதுமை நிறத்திலே திரிந்த அந்த அம்மாவின் காதுகளில் வைரங்கள் மின்னின. கழுத்திலே பட்டையாக தங்கச் சங்கிலி, கைகளில் தங்க வளையல்கள், முகத்திலே பணக்கார கலை, நடையில் மிடுக்கு பார்வையிலே கண்டிப்பு. அவள் பின்னால் பிரசாத கூடையை தூக்கி கொண்டு மரியாதையாக ஒதுங்கி நடந்தபடி வந்து கொண்டிருந்தாள் ஒரு வேலைக்கார பெண். சாம்பவி அந்த அம்மாளை வியப்புடன் பார்த்தது போல அந்த அம்மாளும் அவளை ஆச்சரியத்துடன் கண்கள் விரிய ஊடுருவி பார்த்தாள். யாரடி இந்த மோகினி? கர்வமாக துச்சமாக உரத்த குரலில் அவள் தன் வேலைக்காரியிடம் கேட்டு சாம்பவியின் காதுகளில் துல்லியமாக விழுந்தது. முகம் சிவந்து போனாள். மறுபடியும் அந்த அம்மாளை பார்க்க துணிவின்றி தலையை குனிந்து கொண்டு மேலே நடந்தாள். அவங்கதான் வடக்கு தெரு பெரிய தனக்காரர் சட்டநாதன் அவர்களின் மனைவி மரகதம்மா. மெல்லிய குரலில் கிசுகிசுத்தாள் முத்துநாகம். இவங்களா? பார்த்திபனின் தாய்? அந்த வண்டிக்காரர் சொன்னது போல என்று எண்ணிய சாம்பவிக்கு ஏனோ நெஞ்சு பயத்தில் துடித்தது. உடம்பு லேசாக நடுங்கியது.